வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். என்ன நண்பர்களே, உங்களை சந்திக்க மீண்டும் உங்கள் தேவதையின் தேவதூதன் வந்துவிட்டான். கதைக்குள்ளே போகலாம் வாங்க. பகுதி 18. ஏன் அம்மு தனியாக புலம்பி அழுகிற? வா, உன் பாவா கிட்ட வந்து சொல்லு வா என்று கூறிக்கொண்டே அவளின் அறைக்குள் நுழைந்தான். அவனின் குரலில் தூக்கி வாரி போட்டு அவனின் முகத்தை பார்த்தாள். அவளை பார்த்து கொண்டே உள்ளே வந்து அங்கு இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தான். அவள் இவன் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் அவளைத்தான் பார்த்தான். என்னமோ உன் பாபாவை அப்படி பார்க்குற என்று கேட்டுக்கொண்டே கண் சிமிட்டினான். அதை பார்த்து உடனே தலையை குனிந்து கொண்டாள். அவள் அமைதியாக இருந்தாள். அம்மு, என்னை பாரு என்று அவளை பார்த்து கூறினான். அவள் இன்னும் தலையை தன் காலில் புதைத்து கொண்டாள். அம்மு, நீ என்னை பார்க்குற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் என்று கூறிவிட்டு அவளை பார்த்து கொண்டே அமர்ந்து கொண்டான். 1/4 மணி நேரம் சென்றது. அவள் அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. அழுது கொண்டே இருந்தாள். இது வேலைக்காகாதே என நினைத்து எழுந்து அவள் அருகில் சென்று முட்டி போட்டு அமர்ந்தான். அப்பொழுதும் அவள் அவனை பார்க்கவே இல்லை. ஏ புள்ள, மாமரை கொஞ்சம் பார்க்கறது, எம்புட்டு நேரம் தான் தரையவே பார்ப்பேன், இங்கிட்டும் கொஞ்சம் பார்க்கறது என்று பக்கா மதுரைக்காரனாக மாறி அவளிடம் பேச்சை கொடுத்தான். அவனின் பேச்சின் மாற்றத்தை உணர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். அவள் பார்ப்பதை உணர்ந்து, என்ன புள்ள, மாமன் அப்படி பார்க்குற? மாமா அம்புட்டு அழகா இருக்கேனோ என்று கேட்டான். அவனின் கேள்வியில் அவள் சிரித்து விட்டாள். என்ன புள்ள சிரிக்கிறவ, மாமா அழகா இல்லையா என்று கேட்டான். அதில் இன்னும் சத்தமாக சிரித்து விட்டாள். அதில் நிம்மதியான அவன் அவளையே ஆதூரமாக பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவளை பார்த்து பேச ஆரம்பித்தான். அம்மு, என்னை பாரு என்று கூறினான். அவளும் அவனை பார்த்தாள். அம்மு, ஏன் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல தயக்கம்? உன் ராசியால் யாருக்கும் தப்பாக நடக்காதுடா. நீ பிறந்த அப்பா கடை எரிஞ்சு போனதுக்கு உங்கள் அப்பா தான் காரணம். உங்கள் அப்பா கடையில் போதைப் பொருள் வச்சுருந்து இருக்காங்க. போலீஸ்க்கு அது தெரிஞ்சு போச்சு. அதை மறைக்க தான் உன் அப்பாவே கடையை அவரே நெருப்பு வச்சு எரிய வச்சுட்டாரு என்று கூறினான். அப்புறம் அந்த ஆக்சிடெண்ட், அது உங்கள் அப்பா யாரோ ரவுடி கூட சண்டை போட்டு இருக்காரு. அவர் நேரம் பார்த்து கொலை பண்ண பார்த்துருக்காரு. இதில் எதுவுமே உன் தப்பு இல்லைடாமா. இங்கே வந்த வாட்டி உன்னை காலையில் பார்க்கலன்னா எனக்கு நாளே போகாதுடா அம்மு. உன்னால் எல்லாருக்கும் நல்லது தாண்டா நடக்கும் என்று கூறினான். அவனை பார்த்து, நிஜமாக என்னால் யாருக்கும் கெட்டது நடக்காதா பாவா? என்னால் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்களா பாவா என்று பாவமாக உதட்டை பிதுக்கி கேட்டான். இல்லடா, உன்னால் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. அப்புறம் உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன்டா சொல்கிற? வசுமா, நிதிஷ், பிரியா கேட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உன் மேலே உயிரே வச்சுருக்காங்கடா. உனக்காக என்ன வேணால் செய்வாங்க. இனிமேல் இப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா என்று கேட்டான். அவளும் சரி என தலையை ஆட்டினாள். அம்மு, இப்போ சொல்லு, என்னை பிடிச்சிருக்கா என்று அவளின் கண்ணை பார்த்து கேட்டான். அவளும் அவனின் கண்ணை பார்த்து கொண்டே ஆம் என தலையாட்டினாள். உன் வாயால் சொல்லமு, பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்று கேட்டான். பிடிச்சிருக்கு, ஆனால் அது காதலான்னு கேட்டால் தெரியல பாவா என்று அவனின் கன்னத்தை பார்த்து கொண்டே சொன்னான். அம்மு, நீ என்ன சொல்லி கூப்பிட்ட என்று கேட்டான். சொல்ல மாட்டேன் என்று தலையாட்டினான். ஓகே விடு என்று கூறிவிட்டு அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டான். அம்மு, இப்போ நம்ம தெளிவாக பேசிக்கலாம். நீ இன்னும் உன் படிப்பை முடிக்கலை. உன் படிப்பு முடிகிற வரை நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். உனக்கு ஃபைனல் இயர் ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளே நீ உன்னோட ஃபவுண்டேஷன் ஃபினிஷ் பண்ணி இருப்பேன்னு நினைக்கிறேன், கரெக்டா என்று கேட்டான். அவளும் ஆம் என்று தலையாட்டினாள். ஓகே, ஃபவுண்டேஷன் ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் உன்னோட இன்டர் எங்கே பண்ணலான்னு நீயே முடிவு பண்ணு. சேலம் இல்லைனா மதுரை, எங்கே வேணாலும் பண்ணு, அது உன் முடிவு தான், ஓகேவாடா என்று கேட்டான். அவளும் ஓகே என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சது என்று கேட்டாள். அது இன்னொரு நாள் நான் சொல்கிறேன்டா என்று கூறிவிட்டு, அம்மும்மா, ஒரு கேஸ் விஷயமா நான் பெங்களூரு போகிறேன். இன்னும் நான் அப்பத்தா கிட்ட கூட சொல்லலாம், உன்கிட்ட தான் சொல்கிறேன். நாளை மறுநாள் மதியம் கிளம்பணும்டா. அதனால் நாளைக்கு காலையில் அப்பத்தாவை கொண்டு போய் மதுரையில் விட்டுட்டு நான் நைட் வந்துடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பெங்களூரு கிளம்பிடுவேன். வர 2 மாதம் ஆகும்டா என்று கூறினான். என்ன பாவா சொல்கிறீங்க, 2 மாதமா என்று அதிர்ச்சியாக கேட்டாள். ஆமாமோ, 2 மாதம் ஆகும். உன்னோட பிடித்தம் காதலாக சேஞ்ச் ஆகுதான்னு பாரம்மோ என்று கூறினான். பாவா,
என்னோட பிடித்தம் எப்பயும் அப்படியே தான் இருக்கும். காதல் அது வருமா தெரியாது, ஆனால் என்னோட கல்யாணம் எப்பயும் உங்களோட தான் என்று கூறினாள். அம்மு, நீ சொல்கிறது கரெக்ட் தான். எப்பயும் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கிறதுல காதல் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறது தான் காதல். ஓகேடா, நீ இந்த 2 மாதம் உனக்கு எதுக்குன்னா உன்னை நீயே புரிஞ்சுக்கோ. 2 மாதம் உன்னை நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்குறப்போ கொஞ்சம் போல்டான அம்முவை தான் பார்க்கணும். எப்போ பார் அழுகாமல் போல்டாக ஃபேஸ் பண்ணணும்டா என்று கூறிவிட்டு அவளின் உச்சியில் முத்தமிட்டான். அவள் அப்படியே வெட்கத்தில் நின்று விட்டாள். ஓகேடா அம்மு, நாம் உள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வெளியே போகலாம், எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்காங்க என்று கூறி அவளை அழைத்து கொண்டு கீழே வந்து அங்கே இருக்கும் சோபாவில் அமர்ந்தான். பிறகு நிதிஷிற்கு அழைத்து அவரையும் வீட்டிற்கு வரச் சொன்னான். அனைவரும் வந்து இருவரின் முகத்தை தான் பார்த்தனர். இருவர் முகமும் சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்து அனைவரும் நிம்மதி அடைந்தனர். இரவு 8:30 மணி ஆகியிருக்கும். ஆதியின் வீட்டிலேயே சமைத்து வசுமா வீட்டிற்கு எடுத்து வந்திருந்தார். வசுமா சாந்தாவின் அறைக்கு சாப்பாடு எடுத்துச் சென்றார். அவர் இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தார். அவரை எழுப்பி உண்ண கூறினார். அவர் உண்டவுடன் மாத்திரை கொடுத்து போடச் சொன்னார். போட்ட சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டார் அவர். வசுமா வந்தவுடன் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் ஆதி பெங்களூரு செல்லும் விஷயத்தை கூறினான். அதோடு அப்பத்தாவை மதுரை அழைத்துச் செல்வதையும். அவன் அப்படி சொன்னவுடன் அப்பத்தா ஆதியிடம், ராசா, நான் மருத போகிறடா, இங்கனவே இருக்கேன் என்று கூறினார். ஆதி அவசரமாக, இல்லை அப்பத்தா, நீ தனியாக இருப்ப, ஊர்லேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது, நீ ஊருக்கு போ, நான் வந்த வாட்டி நீ இங்கே வந்துடு என்று கூறினான். வசுமா ஆதியிடம், தம்பி, அம்மா இங்கேவே இருக்கட்டும், நாங்கள் இருக்கோம்ல இங்கே, நானோ இல்லை நிவேதாவோ அம்மா கூட போய் தூங்கிக்கிறோம் என்று கூறினார். பிரியா நிதிஷ் இருவரும் அதையே கூறினர். நிவேதாவும் கண்களால் அதையே கூறினாள். அவளின் விழி அசைவில் மயங்கி அவன் அப்பத்தா சேலத்திலேயே இருக்க ஒத்துக்கொண்டான். சிறிது நேரம் பேசிவிட்டு அப்பத்தாவும் அதியும் அவன் வீட்டிற்கு சென்றனர். நிதிஷ் அறைக்கு சென்று விட்டான். வசுமாவும் சாந்தா இருக்கும் அறைக்கு தூங்க சென்று விட்டார். பிரியா நிவியன் அறைக்கு போகச் சென்றாள். அங்கு அவள் அதியின் உச்சி முத்தத்தை நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்த பிரியா அமைதியாக நிவேதாவின் பின்புறம் சென்று அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்டினாள். அதில் நிவேதா துள்ளி குதித்து சிரித்தாள். ஏய் கேடி, சொல்லு, உனக்கு அண்ணாவை ஏற்கனவே பிடிக்கும் தானே, அதனால தானே சீக்கிரம் சமாதானமான, இல்லைன்னா உனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்ட, சொல்லு ஃப்ராடு என்று கேட்டுக்கொண்டே கிச்சு கிச்சு மூட்டினாள். அவளும் சிரித்து கொண்டே ஒத்துக்கொண்டாள். ஆமாம் பிடிக்கும், ப்ளீஸ் போதும் நிறுத்த அண்ணிமா, மூச்சு வாங்குது என மூச்சு வாங்கி கொண்டே பேசினாள். அவளும் போதும் என நிறுத்திவிட்டாள். சொல்லு, எப்போ இருந்து லவ் பண்ண என்று பிரியா நிவேதாவிடம் கேட்டாள். லவ்னு சொல்ல முடியாது, ஆனால் அவரை எனக்கு பிடிக்கும் என நிவேதா பிரியாவிடம் கூறினாள். சரி ஓகே, நீ தூங்கு, குட் நைட் என கூறிவிட்டு பிரியா தன் அறைக்கு சென்றாள். அங்கு அவளின் கணவன் தூங்க எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இவளும் பாத்ரூம் சென்று இரவு உடை அணிந்து வந்து நிதிஷின் பக்கத்தில் அமர்ந்தான். குட்டிமா என்ன சொன்னா பாப்பு, அவளுக்கு அதையே பிடிச்சிருக்குல்ல என்று கேட்டான். எங்கே தங்கை தங்களுக்காக ஒத்துக்கொண்டாலோ என நினைத்து. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, போதுமா, வா மாமா தூங்கலாம் என கூறி அவனின் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு அவனை அணைத்து கொண்டு தூங்கிவிட்டாள். அவனும் அவளுக்கு முத்தமிட்டு அவளை அணைத்து கொண்டு தூங்கிவிட்டான். நிவேதாவிற்கு புது எண்ணிலிருந்து செய்தி வந்தது. குட் நைட் அம்மு என. அப்படி வேறு யார் அனுப்ப முடியும், அதியை தவிர. அவளுக்கும் பதிலுக்கு குட் நைட் பாவா என அனுப்பிவிட்டு தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை சூரியன் மேக போர்வையிலிருந்து மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும் 6 மணி வேளையில் வசுமா எழுந்து தன் அறைக்கு சென்று தன் அன்றாட வேலையை பார்க்க சென்று விட்டார். சிறிது நேரத்தில் சாந்தாவின் அறையிலிருந்து பேச்சு குரல் கேட்டது. என்ன பேச்சு சத்தம் என பார்க்க போன வசுமா அங்கு கண்ட காட்சியில் உறைந்து நின்று விட்டார். அப்படி வசுமா என்னதான் பார்த்திருப்பார்? அடுத்த பகுதியில் காணலாம் நண்பர்களே. அதுவரை கொஞ்சம் பொறுத்திருங்கள். சரி, இந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே. நன்றி.